ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் நடேசனும் வக்கீலை பார்க்க போகிறாங்க. வக்கீலை பார்த்துட்டு எல்லா பத்திரத்தையும் படித்து பார்த்துட்டு வக்கீல் சொல்கிறாரு, பக்காவாக இருக்குது, உங்கள் பேரில் தான் அந்த பத்திரமும் உயிலும் எழுதி வச்சுருக்காரு உங்கள் அப்பா. அதனால் உங்கள் பக்கம்தான் செய்யும். ஒரு நோட்டீஸ் மாதிரி நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை பார்த்துட்டு அவங்க நேரடியாக கோர்ட்டில் ஆஜராகிட்டாங்கன்னா சமாதானமாக போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வேறு வக்கீலை கூட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா இது பிரச்சனை பெருசாக போகும். ரெண்டாவது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்களுக்கு தான் நஷ்ட ஈடு கட்டுற மாதிரி வரும். ரெண்டாவது அவங்க உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தோடு உள்ளே தூக்கி வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நடேசன் சொல்கிறாரு, அவனை கண்டிப்பாக குடும்பத்தோடு உள்ளே தூக்கி தான் போடணும். அதுதான் எனக்கு ஆசை. ஏன்னா எங்களை ஆனாவுனா குடும்பத்தில் எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டாங்க, அவங்கள இதுக்காகவே நான் உள்ளே தூக்கி போடணும் அப்படிங்கிறாப்புல. சும்மா இருங்க, உங்களுக்கு பேச தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை பார்த்து சொல்கிறாங்க, சார் குடும்பத்தோடையெல்லாம் உள்ளே தூக்கி போட வேணாம் சார், சமாதானமாக பேசி எப்படியாவது அந்த வீடை வாங்கி கொடுங்க, அது எங்களுக்கு போதும். நாங்கள் வீடை அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளோ முயற்சி பண்ணோம். மற்றபடி அவங்கள உள்ளே தூக்கி போகிற அளவுக்கெல்லாம் நாங்கள் நினைக்கல அப்படிங்கிறாப்புல. அப்படியாம்மா, சரி, நாங்கள் நாளைக்கு கோர்ட்டில் ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். அதை பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா ஓகே. அதை பார்த்துட்டும் அவங்க அசால்ட்டாக இருந்துட்டு வேறு வக்கீலோடு வந்தாங்கன்னா அவங்க தான் அந்த நஷ்டத்தை சந்திக்க போகிறாங்க. பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக போங்க, இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு வெளியே வந்ததும் நடேசன் நிலா கையை பிடிக்கிறாரு. அம்மா, என் குல தெய்வமே, என் குலசாமியே, நீ என் மகாலட்சுமிம்மா, எங்கள் வீட்டுக்கு இந்த வீடை நாங்கள் பத்திரமே எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்தோம். நீ கண்டுபிடிச்சி இப்போ வக்கீலையும் பார்த்து அந்த வீடையும் கைப்பற்றுற அளவுக்கு நீ பேசிட்ட. உண்மையிலே நீ எங்கள் மகாலட்சுமிமா, எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படிங்கிறாரு உணர்ச்சி வசப்பட்டு. அப்போ உடனே அங்கிள் நீங்கள் என்ன இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க? நான் என் கடமையைத்தான் செஞ்சேன். ஏன்னா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடு மெயினாக வேணும். அதுவே இந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். மற்றபடி அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு நான் பார்த்துக்கிறோம்ல. சேரன் கேட்குறாரு, என்னப்பாச்சு, போன விஷயம் எப்படி அப்படின்னு கேட்குறாப்புல. அண்ணா, இந்த வீடு நமக்குத்தானா, கவலையை விடுங்க. ஏன்னா வக்கீல்கிட்ட நான் பேசிட்டேன், எல்லாமே நமக்கு பக்காவாக இருக்குது அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. ஆனால் சண்டை சச்சரவு போட்டுக்கிற வேணாமா, சமாதானமாகவே வாங்க பாருமா அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நான் அங்கேயும் வக்கீல்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நிலா பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க, பல்லவா, நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம்டா, நல்லபடியாக இந்த வீடு நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு வருவோம். ஏன்னா அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் பழிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, நீ போவோம் அப்படின்ட்டு மறுநாள் நிலாவும் பல்லவனும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கார்த்தியா அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. பல்லவனையும் நிலாவையும் கார்த்தியா பார்க்குறாங்க. எப்படியாவது நம்ம வீட்டில் நடந்த விஷயத்தை எப்படியாவது நிலாட்ட சொல்லணும் அப்படின்ட்டு கார்த்தியா இது எப்படி முடியும், அம்மா கூடவே இருக்காங்களே, இவங்களை எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கால் எடறி தடுக்கி விழுகிற மாதிரி, கால் எத்தி விழுகிற மாதிரி, அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாப்புல. அம்மா, கால் இடிச்சிருச்சுமா, கால் வலிக்குதுமா, என்னால் நடக்கவே முடியலம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, கோயிலுக்கு வரையில் பார்த்து வரமாட்டியா? இப்படி தான் அசால்ட்டாக வருவியா? இவ்வளோ பெரிய பொண்ணாகிட்ட, இன்னும் உனக்கு இதெல்லாம் பார்த்து நடந்துக்கிற தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ உக்காந்துரு, நான் போய் சுற்றி சாமியை கும்பிட்டுட்டு உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. வேகமாக கார்த்தியா நிலா கிட்ட வர்றாங்க. நிலா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட பேசாதீங்க, உங்களோட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. பல்லவனும் சொல்கிறாரு, ஏங்க ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எதுக்குங்க இப்போ என்கிட்ட பேச வரீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிலா நான் சொல்கிறத கேளுங்க, நான் கல்யாண விஷயமா இப்போ வரல, முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம்தே வந்தேன் அப்படிங்கிறாங்க. நானும் நீங்கள் கோயிலுக்கு வருவீங்களோ என்னன்னு நினச்சேன், கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன கல்யாண விஷயம் இல்லைங்கிறீங்க, அப்போ வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கீங்களாம்ல, நேற்று நோட்டீஸ் வந்துச்சு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமாம், அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்ன கார்த்தியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சேரன் மாமா இருக்கிற வீடு அவங்களுக்குத்தான் சேருமா. ஏன்னா உயில் நடேசன மாமா பேரில் தான் இருக்கான். அதனால இவங்க அந்த பத்திரத்தை தொலைச்சிவிட்டோம் சொல்லவும் தான் இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வக்கீல் மூலியமாக அவங்க இந்த மாதிரி வாய்தான்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை இவங்களும் நம்பிட்டு இவ்வளோ காலமாக அதை ஸ்டெப் எடுக்காமல் இருந்திருக்காங்க. இப்போ
இப்போ நீங்கள் பத்திரத்தை தேடி எடுத்து கோர்ட் மூலியமாக போகவும் அது வந்துருச்சு. நோட்டீஸ் வந்ததும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சொத்தை வந்து அவங்க ஆட்டை போட இருந்தாங்களாம். ஆட்டையை போட்டுருவான் எப்படியாவது, இந்த சொத்து பேரில் கேஸ் கொடுத்துட்டோம்னா இவன் இந்த சொத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போயிடுவாங்கன்ட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் திட்டம் போட்டு அதுக்கு எங்கள் மாமாவும் உடந்த. இவங்க 3 பேருமே இந்த சொத்தை எப்படியாவது வாங்கிடணும், இவங்கள நடுத்தருவில் இந்த ஊரை விட்டே விரட்டி விடணும் அப்படின்னு திட்டம் போட்டு தான் அந்த வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ நோட்டீஸ் வந்ததும் ரொம்ப பயந்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா நாளைக்கு வந்து வக்கீலை போய் பார்க்க போகிறாங்க, இன்னொரு வக்கீலை கூட்டிக்கிட்டு. அது விஷயமா அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்தே வந்தேன் நிலா அப்படிங்கிறாங்க. என்னது, அப்போ இன்னும் அவங்க திருந்தலையா அப்படின்னவும், இல்லை அவங்க இன்னும் இந்த சொத்தை எப்படியாவது வாங்கணும்னு தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நிலா.